வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ரோகு மீன் பிடிச்சி வீடியோ போடலாம் அப்படின்ட்டு நம்ம கேணிக்கு வந்தோமுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சின்ன பசங்களாம் வேகமாக வந்துட்டானுங்க. நம்ம கேணிக்கு போனப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி பளிச்சுன்னு கிடந்துச்சுங்க. மேலே பார்த்தீங்கன்னா சிலேபி கூட்டம் அழகாக இருந்துச்சு. அது ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் தூண்டிலில் மண்புழுவை கோத்துக்கிட்டு உள்ளிறங்கி போட்டால் டபுள் சிலேபியாக கடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. நம்ம வந்து ரோகு தான் பிடிக்க வந்தோம். பார்த்தீங்கன்னா சிலேபி கூட்டம் மேலே ரொம்ப தெரியவும் அது வந்துட்டு கடிக்க விடலைங்க. அதாவது மண்புழு வந்துட்டு மேலேருந்து கீழே போகும்போதே சிலேபி வந்துட்டு பிடிச்சி இழுத்துக்கிட்டு அது வந்துட்டு கடிக்க விடலைங்க. ரோகு மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழத்தெலாம் இருந்துச்சு. அதனால அதை வந்துட்டு பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிலேபி வந்துட்டு கடிக்க தெரியாமல் லைட்டாக கோத்துட்டுலாம் வந்துச்சுங்க. அதுவும் ஒரு சிலேபி பார்த்தீங்கன்னா கடிக்க தெரியாமல் குருட்டு வாக்கில் கழுத்துலலாம் வந்துட்டு மாட்டிட்டு வந்துச்சுங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோலேயே வந்துட்டு காட்டியிருப்போம். சரி, நம்ம வந்துட்டு ரோகு தான் பிடிக்க வந்தோம், சிலேபி பிடிச்சோம். சரி, அதையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னமாக இருந்துச்சு. அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு மேலேயும் பிடிச்சி நம்ம வந்துட்டு கிணத்துல விட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு கல்லல் பட்டு போயிடும். அப்படின்றனால எல்லா சிலேப்பியும் கொண்டு போய் நம்ம தண்ணிக்குள்ளே விட்டோமுங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலேபி வந்துட்டு சிலுவா கோத்துறதுனால செத்து போயிடுச்சு. அவ்வளோதாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.